பூர்ஜ் கலிஃபாவோட அதிகமான செலவுல கட்டப்பட்டதுன்னு சொல்லி இன்டர்நெட் உலகமே ஆவேசமா பேசிட்டு இருக்க ஒரு கேம் தான் GTA 6. ஏன்டா ஒரு கேமுக்கு 2 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஒரு ஆர்என்டியை போட்டப்பதான் தெரிஞ்சது பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல நாம கேம் டெவலப்மெண்ட், அதோட ஸ்கோப்பு, அதோட பத்தி ரோட் மேப் அதெல்லாம் பார்க்க போறோம். கேம் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு வரப்போ கோடிங் சைட் மட்டும் பார்த்தோம்னா டிசைனர், ரைட்டர், டெஸ்டர், 3D ஆர்டிஸ்ட், மோஷன் கேப்சர் எக்ஸ்பர்ட், சவுண்ட் அண்ட் மியூசிக் கம்போசர், ஏஐ இன்ஜினியர்னு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ ஓகே, இதோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஆஸ் ஆஃப் நோ 800க்கு அதிகமான கேம் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோஸ் இந்தியாவில் மட்டுமே இருக்கு. குளோபலாக கேம் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட ரெவென்யூ நம்பர்னு பார்க்குறப்ப $200 பில்லியன். ரஃப்லி 14,60,000 கோடி. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த குளோபல் மார்க்கெட்ல இந்தியா அப்கமிங் இயர்ஸ்ல ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. சோ இதுக்கு ஹைப்பு ஸ்கோப்பு ரெண்டுமே இருக்கு. ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டியது பேசிக். அதாவது அதோட ஃபவுண்டேஷனல் நாலேஜ், டைப்ஸ், அப்புறமா கேம் என்ஜின்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். கேம் என்ஜின்ஸ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, என்விரான்மெண்ட். கேமை டெவலப் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குக் பண்றதுக்கு கிச்சன் தேவை, அந்த மாதிரி கேம் டெவலப் பண்றதுக்கு இந்த கேம் என்ஜின் தேவை. பாப்புலரா 2 என்ஜின்ஸ் இருக்குது, யூனிட்டி, அன்ரியல். யூனிட்டி 2D கேம்ஸ் அண்ட் ஸ்மால் லெவல் 3D கேம்ஸ் பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த அன்ரியல் இன்ஜின் அப்படின்றது GTA மாதிரியான பெரிய பெரிய கேம்ஸ் டெவலப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 3 பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த கேம் டெவலப்மெண்ட்ல யூஸ் ஆகுது. C++, C#, பைத்தன். இதுல நீங்க யூனிட்டி சூஸ் பண்றீங்க அப்படின்னா C# கத்துக்கணும். அன்ரியல் சூஸ் பண்றதா C++ கத்துக்கணும். ஸோ ஈஸி அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா C# பிளஸ் யூனிட்டி கத்துக்கிறது தான். அடுத்ததா ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட் சொல்லிட்டு வர்றப்போ சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி ஹை லெவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு பக்காவான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே கிக்ஸ், இந்த ஃபீல்டுக்குன்னு சொல்லி சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்ட். அட் தி சேம் டைம் மற்ற ஃபீல்டோட கம்பேர் பண்றப்போ இது லிட்டில் பிட் சேலஞ்சிங்கான ஒரு ஃபீல்ட்னு வச்சுக்கலாம். அண்ட் இதை கத்துக்கிறதுக்கும் இதுல மாஸ்டர் ஆகுறதுக்கும் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தேவை. அவ்வளவுதான் கீக்ஸ். இந்த வீடியோவை உங்களோட கேமர் ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணுங்க. பாய்.